எல்லோருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஷீரடி சாய்பாபாவின் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. டாக்டர்ஸே இனிமே ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கைவிட்ட நோய்கள். அது தொழுநோயா இருக்கலாம், கண்ணு தெரியாம இருந்திருக்கலாம், இல்ல பக்கவாதமா கூட இருக்கலாம். இப்படி பலவிதமான கஷ்டத்துல இருந்த மக்கள் எங்கிருந்தோ பாபாவை தேடி வராங்க. அப்ப நம்ம பாபா என்ன பண்ணார்? அவர் அவங்களை ஆசீர்வாதம் பண்ணினார். முக்கியமா தன்னோட கையால அந்த புனிதமான விபூதியை கொடுத்தார். ஆனா இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, என்னை நம்புங்க, முழு மனசோட வேண்டிக்கோங்கன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தார். அப்புறம் என்ன ஆச்சு? ரிசல்ட் பார்த்தா நிஜமாவே இன்ப அதிர்ச்சி ஆயிடுவீங்க. யார் யாருக்கெல்லாம் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததோ அவங்க எல்லாரும் அதிசயமா குணமடைஞ்சாங்க. மருத்துவத்துக்கே புரியாத அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்ட நோய்கள் எல்லாம் காணாம போச்சு, அல்லது ரொம்பவே குறைஞ்சு போச்சு. நம்ம சாய்பாபா செஞ்ச எத்தனையோ அற்புதங்கள்ல நிஜமா நடந்த ஒரு மனசை உருக்கும் நிஜமான சம்பவம் பற்றி பார்க்கலாம் வாங்க. நாராயண்காவுல பீமாஜி பாட்டீல்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு டிபி நோய் ரொம்ப முத்தி போச்சு. இனிமே ஒன்னும் பண்ண முடியாதுன்னு டாக்டர்ஸே கைவிட்டுட்டாங்க. பீமாஜியின் குடும்பம் என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியா அவரை ஷீரடிக்கு நம்ம பாபா கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்க. நம்ம பாபா என்ன பண்ணார் தெரியுமா? அவர் எந்த மருந்தும் கொடுக்கலை. இங்கேயே இரு, தினமும் நடக்கிற ஆரத்தியில கலந்துக்கோ, என் கதைகளைக் கேளு, முக்கியமா இந்த விபூதியை தினமும் நெத்தியில பூசுன்னு மட்டும்தான் சொன்னார். பாபாவின் மேல அசைக்க முடியாத நம்பிக்கையோட பீமாஜியும் அதை கடைபிடிச்சார். அப்புறம் என்ன ஆச்சு? அங்கதான் பெரிய அற்புதம். குறுகிய காலத்திலேயே பீமாஜியோட நிலைமை மாற ஆரம்பிச்சது. அவருடைய இருமல் குறைஞ்சது, உடம்புல தெம்பு வந்தது, சீக்கிரமே முழுசா குணமாயிட்டார். இத பார்த்த டாக்டர்கள் உட்பட எல்லாருக்கும் ஆச்சரியம். பீமாஜியின் இந்த ஆச்சரியமான குணம் சாய்பாபாவின் அருளாலையும் அசைக்க முடியாத நம்பிக்கையாலையும் தான் நடந்ததுன்னு எல்லாரும் நம்பினாங்க. இந்த உண்மைச் சம்பவம் உலகத்துல இருக்கிற சாய்பாபா பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை. நம்பிக்கையும் தெய்வீக கருணையும் இருந்தா எவ்வளவு பெரிய நோயையும் ஜெயிக்க முடியும்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது. நம்ம கோடிக்கணக்கான பக்தர்கள் ஏன் பாபாவை தெய்வம்னு நினைக்கிறாங்கன்னா இதுதான் காரணம். அவர் வெறும் சாமியார் இல்ல, நம்பிக்கை இருந்தா எல்லாமே நடக்கும்னு நிரூபிச்ச ஒரு கடவுள். பாபாவோட இந்த குணமாக்கும் அற்புதங்கள், நம்மளோட நம்பிக்கை, அன்பு, ஆன்மீக சக்தி, இது மூணும் சேர்ந்துட்டா முடியாதது எதுவுமே இல்லைன்னு நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துது. உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவர்களை பார்ப்பது சரியான நடைமுறைதான். அதை யாரும் மறுக்கவில்லை. ஆனால் மருத்துவர்களாலே முடியாது என கைவிட்ட பக்தர்களையும் உறுதியான பக்தியால் பாபா காப்பாற்றினார் என்பதுதான் பக்தர்களின் நம்பிக்கை. உங்க நண்பர்கள், பாபா பக்தர்கள் எல்லாருக்கும் இந்த உண்மை சம்பவத்தை ஷேர் பண்ணுங்க. பாபாவின் அருள் பரவட்டும்.